ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோக்கள் கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் நிறைய பெண்கள் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் டிஎம்லையும் சரி, இந்த மாதிரி திருமணம் ஆன பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் கணவர் புரிஞ்சிக்காத ஒரு வழியையும், ஒரு மாமியார் மாமனார் அவர்களுடைய தொல்லைகள், அவங்க சந்திக்கிற ஒரு அவமரியாதை, இது யூஸ்வலா எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற ஒரு உண்மை கதை இல்லையா? ஸோ இது மாதிரி ஒரு மன அழுத்தத்துல இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இல்லாம நான் நைட்டு ஃபுல்லா அழுதுன்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. நான் அப்போ அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணேன். அவங்களுக்கு ஒரு மன தைரியமா ஒரு ரிப்ளை கொடுத்தேன் ஷார்ட்டா. பட் சில பேர் என்னோட பேசணும், உங்களோட பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி உறவுகள்ல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த வீடியோல நீங்க இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும், சரியா? தான் மனசுக்குள்ள இருக்கிற இந்த வலிகளை யார்கிட்டயுமே சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்கேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல நான் புகுந்த வீட்டுல அப்படின்னு சொல்ற பெண்களுக்கு உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு, உங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஆத்மார்த்தமான ஆன்மீக ரீதியா இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து உங்களை நீங்க எப்படி மீட்டு எடுக்கணும், சரியா? அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு நான் தரேன். நான் பேசுறது ஃபுல்லா அனுபவம் சார்ந்த உண்மைகள். கண்டிப்பா நான் பேசுற இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அது அப்படியே ஒரு கண்ணாடியின் பிரதிபலிப்பாதான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. இன்னைக்கு ஜஸ்ட் நீங்க வெறுமனே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய அட்வைஸ்லாம் நான் கொடுக்க போறது இல்லைங்க. அது என்னுடைய பாலிசியும் கிடையாது. தன்னம்பிக்கையா ஒரு பெண் இதுல இருந்து எப்படி சமாளிச்சு வெளியில வாழ்ந்து காட்டணும், மற்றவங்களுக்கு அதுதான் பதில். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் உங்களை கண்டிப்பா இதுல இருந்து காப்பாத்துறேன். இந்த வீடியோவின் முடிவில் நீங்க கண்டிப்பா ஒரு புது மாற்றத்தை சந்திப்பீங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையை நீங்க வேற விதமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்களோட நான் இப்ப பேசுறேன். அடுத்த 20 நிமிஷம் வாங்க ஜாலியா பேசலாம். முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவ வாழ்க்கையின் கடைசி வரை அந்த வீட்டுல எதிர்பார்க்கறது என்ன? கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் மரியாதை, அவ்வளவுதான். இதை தாண்டி அவ எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. இது ரெண்டும் சுத்தமா கிடைக்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனை, அவளுக்கு இவ்வளவு மன பாதிப்பு, சரியா? ஒரு வாழ்க்கையை அவ வாழ போறான்னா அந்த குடும்பத்தையே தாங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள அவ போறா. அவளுக்குன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. மட்டம் தட்டி பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா அவ எப்படி அங்க நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி அவ குடும்பம் பண்ண முடியும்? அவ எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தி திருப்தி ஆக்கணும். ஆனா அவளுக்குன்னு இவ்வளவுதானே கேட்கறா, கொஞ்சோண்டு அன்பு மரியாதை. அதை கொடுக்கறதுக்கு இங்க யாரும் ரெடியா இல்லை. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவளை அணுவா சித்திரவதை பண்றதான் இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சில வீட்டுல நான் எல்லாரையுமே சொல்ல கிடையாது. இந்த வீடியோ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான வீடியோ. ஆண் தான் நல்லவன், பெண் நிறைய குற்றம் பண்றா, இல்ல பெண்கள்லாம் நல்லவங்க, ஆண் குற்றம் பண்றான்னு சொல்றதுலாம் என் பழக்கமே கிடையாது. ஓகே, வாழ்க்கையோட ரியாலிட்டி என்ன, உண்மையாவே வாழ்க்கையின் ரியாலிட்டியில நான் பார்த்த அனுபவங்கள், இன்றைய நாள்ல கூட நான் பார்த்துட்டு இருக்க பல பேர் லைவா எவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என் வார்த்தைகள் எல்லா அனுபவத்தை சார்ந்தது. எனக்கு புத்தகம்லாம் படிக்கிற பழக்கம் கிடையாது. என் அனுபவமே எனக்கு இது ஒரு பாடமா, என் பட்டறிவு இதெல்லாம். அதை தான் நான் உங்களுக்கு பேசுறேன். அதனாலதான் உங்களை கண்டிப்பா உங்க மன உளைச்சலை நீங்க என்கிட்ட சொல்லாமையும் என்னால ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்றதை என்னால உணர முடியும். சோ இப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த பெண்ணை அவ கேட்கிற அந்த அன்பையும் மரியாதையும் கொடுக்காத அந்த குடும்பம் அவளை எப்படி பாக்குது தெரியுமா? இதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அந்த பொண்ணுக்கு. ஆனா அந்த பொண்ணை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க.
நான் பாக்குறேன், இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருக்கேன். நான் லைஃப்ல வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னொரு கேட்டகரி, அவ கணவரை வந்து அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போன ஒரு எதிராளி மாதிரி. நடைமுறை வாழ்க்கையில அவங்க அந்த மாமனாரும் மாமியாரும் எப்படி வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அரியா வயசுல கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்களோ அப்பெல்லாம் அந்த மாமியார் வந்து அவங்க புருஷனை கைக்குள்ள போட்டுட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா தான் பையன் மட்டும் வந்து வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என் பையனை வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, அவ கண்ட்ரோல்ல இருக்கா. இப்ப யார் கண்ட்ரோல்ல புருஷன் இருக்கணும்? உங்க பையனை வந்து நல்லபடியா பாத்துக்கணும்னு தானே அந்த பொண்ணை வந்து கட்டி வைக்கிறீங்க. அவனுக்கு என்ன பண்ணணும்? நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து பாத்துக்கணுமா? அந்த பொண்ணு வந்து பாத்துக்கணுமா? அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டுதான் அவளை கல்யாணம் பண்ணீங்களா எப்படி? இதெல்லாம் கேட்டா பதில் வராது யார்கிட்ட இருந்தோ. சில சில அதிகாரங்கள் போட்டு பல பெண்களை மட்டம் தட்டி வச்சிருக்காங்க. இன்றைய அளவுலயும் நான் பாக்குறேன். அதிகாரத்தின் அடிப்படையில சித்திரவதை பண்றது. அந்த பொண்ணு அவளாவே அந்த குடும்பத்துல இருக்க முடியாது. எனக்கு இதெல்லாம் தெரியுமா? இந்த வீடியோ பாக்குற அத்தனை பெண்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். நான் பேசுறது அத்தனையும் உண்மை. இன்னொன்னு, அவ ஒரு பொண்ணு நல்லா குடும்பம் பண்றான்னா அதுல ஒரு பொறாமை அவங்களுக்கு. இதுல கூட சேர்ந்து அந்த கணவர், சில கணவர்மார்கள் எப்படி தெரியுமா, பொண்டாட்டி மேல நியாயமே இருந்தாலும் அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அவள்கிட்ட சண்டையை வாங்க வேண்டியது, அவளை சந்தேகப்பட வேண்டியது. இதுவும் பண்ணதான் செய்யறாங்க. எத்தனை பிரச்சனை பாருங்க அந்த பொண்ணுக்கு. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு அவங்க பெத்த பிள்ளைங்க காலேஜ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் என்ன தெரியுமா கேக்குறாங்க, என்ன பெருசா சீர் செஞ்சுட்டாங்க உனக்கு? சாவர காலத்தையும் கேக்குறாங்க, கிழவியானதும் கேக்குறாங்க, என்ன உங்க அம்மா உனக்கு சீர் செஞ்சுட்டாங்க, இப்படி வாய் பேசுற நீ? இப்படி வாய் பேச உனக்குலாம் வாய் தேவையானு கணவர் வந்து மனைவியை இப்பவும் கேக்குறாங்க. மண்டையை போடுற காலத்துல கூட கேக்குறாங்க. அந்த அதிகாரம் எப்படி வருது பாருங்களேன். நீ வந்து நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்த மகான், சரியா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. வாழ்க்கை கொடுத்த மகான் சொல்லிட்டு, நான் வந்து ஆண், நீ பெண், நீ எனக்கு கீழே தான், நான் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பெண்களை வந்து அப்படியே எமோஷனலா மேனிப்புலேஷன் பண்ணி வச்சு அடிமைத்தனமா வாழ்க்கை நடத்துறாங்க சில பேர் குடும்பத்துல. இந்த வீடியோ பாக்குறவங்க யாரும் இதை இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நீ சமைக்கிறது சரியில்லை, ஃபர்ஸ்ட் நீ குடும்பம் பண்றது சரியில்லை, நீ எல்லாம் வாய் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் கொஞ்சமா மட்டம் தட்டி அவளுடைய சோல், அவளுடைய ஆத்மாவுக்கே அவ கேள்விக்குறி. நான் யாரு, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு, இதான் என் பிறப்பான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவ வாழ்க்கை மாறி போயிடுது. நான் என்ன சொல்றேன்னா, பாருங்க பெண்களே, இது உங்களுடைய தப்பே கிடையாது, சரியா? தவறு யார்கிட்ட தெரியுமா? இப்படியெல்லாம் உங்களை யோசிக்க வச்சு உங்களை சித்திரவதைப்படுத்துறாங்கல்ல மன ரீதியா, அவங்க மேலதான். அவங்களுடைய அறியாமை, அவங்களுக்கு உங்க மேல உள்ள பொறாமை, இதுதான் காரணம். இத வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, வேற விதமா எந்தெந்த விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அதன் வழியா வந்து வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா நம்மளாம் மனிதர்கள் தானே, கடவுள் இல்லையே. மனிதர்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க, சரியா? நம்மள மாதிரியே புகுந்த வீட்டுல 10 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அது நல்லதும் கிடையாது. நீங்க ஒரு மாதிரினா அங்கேயும் ஒரு 10 பர்சனாலிட்டி இருக்கும். அந்த 10 பர்சனாலிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் சரி வாழ்க்கை கொண்டு போகணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் தான். பட் சுத்தமா நம்மளுடைய சுயமரியாதையை இழந்துட்டு தான் வாழணும்ட்டு அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்படிலாம் அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆத்மாவுக்கு மனநிறைவை கொடுக்கணும் இல்லையா? அது நம்ம கடமை தானே. நமக்கு பிடிச்சதை செய்யணும். என்னுடைய உணர்வுக்கு, என்னோட மூளைக்கு, என்னுடைய இதயத்துக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுத்தாகணும். அது என்னோட கடமை, அது மற்றவங்களோட கடமை இல்லைட. பார்த்து மொத்தமா ஒருத்தவங்களுக்கு அர்ப்பணிச்சுட்டு அழிச்சுட்டு உங்களை வாழணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலா இந்த வீடியோ பார்க்குற கணவர்மார்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கே உங்களுடைய அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு உங்க மனைவிகளை நீங்க காயப்படுத்துறீங்க. நிறைய பேர் அதை பண்றீங்க.
சரியா? இன்னைக்கு நீங்க ஓகே என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவளை வந்து கீழே இறக்கி பேசினாலும் நாளைக்கு காலம்ன்றது அப்படியே இருக்காதுங்க. சீக்கிரம் அப்படியே ஃபாஸ்டா வந்து என்ன நடக்கும்னே தெரியாது. அடுத்தடுத்து வந்துட்டே தானே இருக்கு வருஷங்கள். நமக்கும் வந்து இளமையெல்லாம் வந்து போயிடும். இளமை எல்லாருமே வந்து நிரந்தரம் கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கும் லைஃப். இப்போ டெம்பரவரியான இந்த லைஃப்ல கடைசியில நமக்கு யார் கூட இருப்பாங்க? அம்மா அப்பா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் உங்களை கை பிடிச்சி கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ அந்த ஸ்டேஷன்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணி போகணும்னா கூட ஒரு ஆள் வேணும். தனியா வாழ்க்கையில போக முடியாது இல்லையா? அப்போ உங்க மனைவி தானே அங்க இருக்காங்க உங்க கூட. அந்த ஈகோ, அந்த ஆட்டிடியூடு, அந்த நான் தான் இதெல்லாம் கொண்டுட்டு உங்களால டிராவல் பண்ண முடியுமா வயசான காலத்துல? ப்ராக்டிக்கலா யோசிங்க. உங்களுக்கு தான் எமோஷனல் இல்லை, உங்க மனைவி கிட்ட எமோஷனலா என்னால அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னு சில ஆண்கள் யோசிக்கலாம். இல்லை எனக்கு அவ சரி வரல ஏதோ சம்திங். ஓகே, பட் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்குன்னு ஒரு ஒரு துணை, வாழ்க்கையின் கடைசி காலத்துல ஒரு துணை யாரு? நம்ம மனைவி தான். பெருசா என்ன கேட்டுட்டா? சொத்து கேட்டுட்டாளா? ஆசி அந்தஸ்து கேட்டுட்டாளா? ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மரியாதை தானே. உங்களால அன்பு கொடுக்க முடியலன்னா கூட அந்த மரியாதையாவது கொஞ்சம் கொடுக்கலாம் அந்த பொண்ணுக்கு. அந்த மரியாதையில என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு யோசிக்கலாம். அவ 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 பண்றாள் உங்க வீட்டுல ஒரு சர்வீஸ். உங்களெல்லாம் வந்து தான் கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு வந்து வாழ்க்கையை வந்து ஓட்டணும், தான் குடும்பத்தை காப்பாற்றணும்னு துடிக்குதுல, அந்த மனசுக்கு நீங்க கொடுக்குற அங்கீகாரம் அது. அது கொஞ்சம் கொடுத்தாலே மற்றவங்க யாராவது கஷ்டப்படுத்தினா கூட அது அவளுக்கு பெருசா தெரியாது. இது இந்த அவ மற்றவங்க 1000 பேர் கஷ்டப்படுத்தினாலும் தன் கணவர் ஒருவருடைய சப்போர்ட் அவளுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு முழுமையடையாத ஒரு வாழ்க்கை, கடமைக்குன்னு வாழற வாழ்க்கை. அது எவ்வளோ வந்து கேட்கவே கஷ்டமா இல்லை? ஒரு திருப்தியா, ஒரு மகிழ்ச்சியா உங்களை பார்த்து 4 பேர் எப்படி வாழறாங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு கடமைக்குன்னு வாழ்ந்தோம் செத்தோன்னு இருந்தா வாழ்ந்த புண்ணியம் இல்லை. நீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களை பார்த்து எங்க அம்மா அப்பா மாதிரி அப்படின்னு ரோல் மாடலா எடுக்க முடியாது உங்களை பார்த்து, இல்லையா? உங்களை பார்த்து அவங்க வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கணும். அந்த இடத்துலதான் நீங்க இருக்கணும். வாழ்க்கையில எப்பவுமே பொறுமையும் நிதானமும் அமைதியும் ரொம்ப முக்கியம். பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, திருமணமான பெண்களுக்கு பொறுமையா இருமா, நிதானமா இருமா, முன்கோபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுல 10 பேர் இருப்பாங்க, 10 விதமா. அவங்கள நம்ம அனுசரிச்சுதான் போகணும். அங்கன்னு கிடையாது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், வேலை விஷயமோ எங்க போனாலும், இந்த உலகத்துல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற மனிதர்களை அவங்களோட குணத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் வாழ்க்கைய நடத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது அங்கேயும் சில மனிதர்கள் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அனுசரிச்சுதான் போகணும், அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பட் அடிமையா வந்து உங்க மரியாதை, உங்க சுயமரியாதைக்கு எடுத்துக்கிட்டு, உங்க மன நிம்மதியை எடுத்துக்கிட்டு அப்படி வாழ்க்கை வாழணும்னு அவசியமே கிடையாது. நம்ம யாருக்குமே அடிமை இல்லை. ஓகே, இந்த உலகத்துல வாழ்க்கை வாழறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. பட் கடவுள் நம்மளை இந்த வாழ்க்கைக்குள்ள அனுப்பியிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கையை கத்துக் கொடுக்க தான் அனுப்பியிருக்காரு. சரியா? அப்ப உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும், இல்லையா? அப்போ உங்களை நீங்க பாத்துக்கணும். அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்றாங்க, உங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, உங்க மன ரீதியா வந்து உங்களை டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்துல வந்து உங்களை நுழைக்கிறாங்க, உங்களை ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து நோ, இதை நான் அலோ பண்ண மாட்டேன், இது எனக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல பழகணும். சில பெண்கள் பண்ற தப்பு என்னன்னா, கல்யாணம் பண்ணிட்டு ஆரம்பத்துல இருந்து கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற மனுஷால வந்து எல்லாரையும் வந்து சந்தோஷமா வச்சுக்கணும், திருப்திப்படுத்தணும், இப்படியே வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஓகே,
அங்கிருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது பல பேருக்கு. மற்றவங்களெல்லாம் சந்தோஷமா வைக்கணும், நான் என்ன தியாகம் பண்றேன்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜில போயிருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு அலுப்பு தட்டி போயிருக்கும். என்னடா வாழ்க்கை இது, நான் மற்றவங்களுக்காகவே வாழறனே, எனக்குன்னு நான் ஒன்றும் வாழ்ந்த மாரி இல்லை, என்ன இது வாழ்க்கை அப்படின்ற மாரி கொஞ்சம் புத்தி வந்திருக்கும். அது வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பாடம், ஒரு விழிப்புணர்வு. அது வரும் தான். அது வரும்போது என்ன ஆகுது, அந்த பொண் முன்ன மாதிரி இருக்க மாட்டா. எந்த இடத்துல பவுண்டரி செட் பண்ணணும், எல்லை போடணுமோ அங்கே கரெக்டாக எல்லை போடுவா. முன்ன மாதிரி எல்லாருக்காகவும் இருக்க மாட்டா. அவளை பார்க்க ஆரம்பிக்கிற நாட்களும் வந்திருக்கும். ஸோ அப்போ அவளுக்கு ஒரு லேபிள் ஒன்று அடிச்சிருவாங்க, இது மாறிடுச்சு, இது திமிராயிடுச்சு, எகத்தாளம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி மதிக்கிறது இல்லை, முன்ன மாதிரி இல்லை, அவள் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், ஆரம்பத்திலே நீங்கள் இப்படி இருந்திருந்தீங்கன்னா அது பிரச்சனை வராது. உங்கள் சுயமரியாதையை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் காப்பாற்ற பழகியிருக்கணும். அதை நீங்கள் நடுவில் காப்பாற்றும் போது தான் இங்கே ஒரு கிளாஷ் வருது. ஸோ இனிமேட்டு இப்படி யாராவது எல்லாருக்கும் நான் எஸ் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நான் சரின்னு தலையாட்டி பொம்மை மாதிரி வாழ்ந்துடுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. அது சரியில்லை. லைஃபுக்கு உங்களுக்கு சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்காது வாழ்க்கையில். சரியா? அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ்வாங்க கரெக்டாக. நீங்களும் உங்கள் லைஃப்பை வாழ கற்றுக்கோங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் பெத்த பிள்ளைங்க கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் கடைசியாக அவங்களுக்காகவே வாழ்ந்து என்னடா வாழ்க்கைன்னு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பலன் இல்லை. சில பேர் என்னடா வாழ்க்கை, நான் போயிடுறேன் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களை கடவுள் அந்த அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னா வருவார். அப்படி அந்த வாழ்க்கையிலேருந்து உங்களை முழுசா வெளிக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு நரக வேதனையே மேபி கொடுத்துருக்கலாம். உடல் ரீதியா மன ரீதியா சித்திரவதை பண்ணியிருந்தாங்கன்னா கடவுள் அந்த பிரபஞ்சம் உங்களை அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில கொண்டு வந்துடும். ஆக்சுவலா கணவன் மனைவிக்கும் உள்ள பிரச்சனையினால அவங்க பெத்த குழந்தைங்களை பத்தி யோசிக்காம அவசரப்பட்டு சில பேர் முடிவெடுக்கிறீங்க. அந்த குழந்தைய அவங்கவுங்க சுயநலத்துக்காக இந்த பூமிக்கு கொண்டு வரீங்க. கடைசியில கணவன் மனைவி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அந்த குழந்தைய அவளோட கெரியரை யோசிச்சு பார்க்காம சில முடிவுகள் எடுக்கிறது அந்த குழந்தைய பாதிக்குது. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்க ரொம்ப தன்னம்பிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் என் குழந்தைய பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்க நடுவுல யோசிச்சீங்கன்னா நீங்க 2 பேரும் இணைஞ்ச பந்தம் அப்புறம் கேள்விக்குறியாயிடும். ஓகே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய முடிவை உடனே எடுக்காதீங்க. ஒருவேளை நீங்க மன ரீதியா உடல் ரீதியா ரொம்ப உயிர்வே மாச்சுக்கார அளவுக்கு உங்க உறவு இருந்துச்சு அப்படின்னா சட்டம் இருக்கு, உங்க பெத்தவங்க இருக்காங்க, உங்க உங்க அன்பான நண்பர்களை நாடுங்க. கொஞ்சம் கணவர்கிட்ட பேசி ஒரு கவுன்சிலிங் பாருங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு உட்காந்து பேசுங்க, பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் உங்க கணவர் உடன்பட்டாருன்னா. இல்லை அப்படின்னா சட்டத்தின் கையில போயிட்டு நீங்க ஏதாச்சும் உதவி இதெல்லாம் அதுக்கப்புறம் வர ஆக்ஷன்ஸ். பட் அதுக்கு முன்னாடி சில பொறுமைகள் காத்தா உங்க வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு நீங்க உங்க சுயமரியாதையை காப்பாத்திக்கிட்டா போதும், தன்னம்பிக்கையை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டாலே போதும். பெரிய பிரச்சனை கூட காலப்போக்குல மறைஞ்சிரும். சரிங்களா? நம்ம யாருக்கும் அடிமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துல யாராலையுமே உங்களுக்கு முழு நிம்மதியை தர முடியாதுங்க. அதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆன்மீக ரீதியா உள்ள வந்தாதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள இந்த இறைத்தன்மை, தர்மம் இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டும், மன நிம்மதியை தரும். சரியா? இந்த யூனிவர்ஸ்க்கும் நாம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாதான் அது உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். நம்ம யாருக்கும் கெட்டது நடக்கக்கூடாது, நல்லது பண்ணணும். மன ரீதியா நீங்க அதெல்லாம் பண்ணும்போது கடவுள் உங்களை கைவிட மாட்டாரு. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. உங்க மன நிம்மதியை நீங்க தான் தேடணும், மற்றவங்கள்ட்ட தேடாதீங்க. உங்க ஆத்மாவை நீங்க மரியாதை கொடுக்கறது உங்க கையில தான் இருக்கு. உங்க ஆத்ம பலம்ங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு பெண் நினைச்சா எதை வேணாலும் உலகத்துல சாதிக்கலாம். பொறுமை இருந்தால், விவேகம் வாழ்க்கையில இருந்தால், கொஞ்சம்
உட்காந்து யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம். சரி, நீங்க கரெக்டாக தான் இருக்கீங்க, மற்றவங்க கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள மாத்துறத விட்டுட்டு அமைதியாக மூவ் ஆன் பண்ணிட்டு உங்களுடைய பர்சனல் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. மைண்டை டைவர்ட் பண்ண ஆரம்பிங்க. தியானம் பண்ணுங்க. உங்க மனதை வந்து காம் அண்ட் கண்ட்ரோலாக வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் பதில் சொல்லும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அந்த கமெண்ட்லாம் நான் படிக்கிறேன். பல பெண்கள் உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கவும் அது ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாதிரி உண்மைகள் பேசுகின்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல உண்மை வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.